ஒவ்வொரு மனிதனும் ஏன் சொந்த ஊரை நேசிக்கிறான்? உதாரணத்துக்கு வந்து வயநாட்டில் வந்து இப்போ போன வருஷம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அடுத்து இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருந்து அந்த ஊரில் ஏன் அங்கேயே இருந்துக்கிட்டு வெளியே போக மாட்றாங்க? ஏன் அப்படி சொந்த ஊரை அப்படி நேசிக்கிறாங்க? அப்போ உயிர் போகுதுன்னு தெரியுதுல்ல, ஏன் திருப்பி அங்கேயே இருக்காங்க? இதுதான் என்னோடய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நான் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இல்லைன்னா உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க உங்களை பெற்றவங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. எப்படி அவங்க இறக்கதா போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவில் பார்க்க மாட்டீங்களா? சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டல் செலவு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? பார்க்க தான் செய்வீங்க. எதனால அது பார்க்குறீங்க? அவங்க தான் இறக்கதா போகிறாங்களே, அப்படியே விட்டுற வேண்டியதானே? கடைசி நொடி வரைக்கும் 1% வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் கடுமையாக உழைப்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி தான் அந்த மக்கள் தன்னுடைய மண்ணை தன்னுடைய தாய் மாதிரி, தன்னுடைய ஒரு தகப்பை மாதிரி, தன்னுடைய அப்பா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. இது அவங்க நம்ம சொல்லக்கூடாது. பொதுவாக ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா, நம்ம அன்னோன் விஷயங்களை பயப்படுவோம். அன்னோன் இடமாக இருக்கட்டும், அன்னோன் பர்சனாக இருக்கட்டும். புதுசாக ஒரு இடத்துல நம்ம தூங்கும் போது பயம் வருமா வராதா? புதுசாக ஒரு மனிதனை பார்க்கும்போது பேசும்போது ஒரு பதட்டம் வரும். அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த ஃப்ரெண்டுலேயும் யார் ரொம்ப அதிகமான வருடங்கள் நம்ம கூட பழகியிருக்கானோ அவங்க கூட அந்த அளவுக்கு உள்ளே இருந்து விஷயங்கள் வரும். எந்த அளவுக்கு காலங்கள் கடந்துகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய இமோஷன், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய அந்த அட்டாச்மெண்ட்டோடைய ஆழம் இருக்க அது அதிகமாயிட்டே தான் இருக்கும். வயநாடு மக்கள் அங்கேயே பிறந்திருக்காங்க, அங்கேயே அவங்க இருந்திருக்காங்க. பல தலைமுறைகளாக அவங்க அந்த மலைப்பகுதிகளில் தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மண் தான் எல்லாமே. அவங்க கனவு கண்டாலும் அந்த மலைப்பகுதிகள் தான் அவங்களுக்கு கனவுல வரும், வேற ஒன்றும் பெருசாக வராது. அவங்களுடைய வாழ்க்கையே அதான். தன்னுடைய ஒரு உயிராக, தன்னுடைய தாய் பூமியாக அவங்கள அதை நினைக்கிறாங்க. அதான் தமிழர்கள் பாருங்களேன், தாய் பூமி, தாய் மண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அதே போன்றுதான் இந்த தாய் பூமி இருக்க, தாய் மண் இருக்க, அதை தான் அந்த ஊர் மக்களுக்கு உயிரை கொடுக்குது. அது எப்படி உயிரை கொடுக்குது? அந்த மண்ணில் வளரக்கூடிய உணவுகளை தானே உட்கொள்கிறாங்க. எப்படி தாயுடைய மார்பகத்தில் நம்ம பால் குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மண்ணில் வளரக்கூடிய, முளைக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்கிறோம். அதனால் உணர்வு ரீதியிலாகவே ஒரு தாய் மாதிரியான பாண்டிங் நம்ம சொந்த ஊர் கூட நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு படம் வந்துச்சு, அழகன் சொல்லி ஒரு மூவி வந்துச்சு. அழகன் மூவி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது, எந்த ஒரு அசிங்கமான ஒரு சிச்சுவேஷன் இந்த படத்தில் காட்டவே இல்லை. வெறும் ஒருத்தன் சின்ன வயசில் தன்னுடைய ஊரில் இருந்து போயிருக்கான், சிட்டிக்கு போயிட்டான். இப்போ திருப்பியும் அந்த ஊருக்கு அவன் வரும் பொழுது அந்த ஊர் கூட அவனுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், எப்படியான உணர்வுகள் அவனுக்கு வருது, அந்த படத்தில் தெளிவாக காட்டியிருப்பாங்க. முதல்ல அன்னோன் இடமாக இருந்தாலும், அன்னோன் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஃபியர் ஆஃப் அன்னோன் ஏற்படும். அது நம்முடைய சொந்த இடமா இருந்தால் நமக்கு என்னது, அது ஒரு பாண்டிங்கை உண்டாக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு இயற்கையாகவே உண்டாகும். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துல அதிகமாக இருப்போமோ அந்த அளவுக்கு அந்த இடத்தோட நமக்கு என்ன ஆயிரும், அட்டாச்மெண்ட் அதிகமாகிட்டு. காலங்கள் போக 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 அட்டாச்மெண்ட் அதிகமாகும். அதனால் இயற்கையாகவே மனிதர்களுக்கு தன்னுடைய சொந்த மண்ணோடு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகும். அதனால தான் தமிழர்கள் சொந்த மண்ணை கொண்டாடினாங்க, தாயாக போற்றினார்கள். எனவே அந்த வயநாடு மக்கள் செய்கிறது தப்பா சரியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையில் அவங்க செய்கிறது சரிதான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த உணர்வுகள் இருக்க அவங்கள மிகைத்து உயிரை கொள்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், சர்ஜரி பண்ணிவிட்டு அவரால் நடக்கவே முடியாது, நடக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய ஆசிரியர் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு அவர் போவார், அவருடைய வழக்கம். அந்த ஆசிரியர் மேலே உள்ள அட்டாச்மெண்ட்னால, அந்த ஆசிரியர் தான் என்னை உருவாக்கி விட்டுருக்காரு, அந்த நன்றி உணர்வுனால அவர் சர்ஜரி பண்ணியிருந்தார். அப்படி இருந்தாலும் கூட அவர் அந்த காயத்தோடைய தன்னுடைய ஆசிரியரை பார்க்க போயிட்டார். டாக்டர் சொல்லியிருந்தால் நீங்கள் பெட்டில் இருந்து கீழே இறங்கக்கூடாது. அவர் எப்படியோ யாருக்கு தெரியாமல் ஓடி போயிட்டு ஆசிரியர் வீட்டுக்கு போயிருக்கார், அப்படி இறந்து போயிட்டார். இதுலேருந்து என்ன படிப்பினை கிடைக்குது உனக்கு? ஆசிரியர் மேலே உள்ள அந்த பற்று இருக்க, அந்த அன்பு இருக்க, அந்த காதல் இருக்க, அது தப்பானது கிடையாது, அது உண்மைதான், அது இருக்கணும். அது இல்லைன்னா உனக்கு நன்றி உணர்வே கிடையாது. ஆனால் அது எப்போ உன்னுடைய உயிரை கொள்கிற அளவுக்கு ஆயிடுச்சோ அது ஆபத்தானது. எவ்வளோ இருந்தாலும் உயிரை விட மேலானது எதுவுமே கிடையாது. உயிரை விட
மேலானது எதுவுமே கிடையாது. அதனால் வயநாடு மக்கள் தன்னுடைய மண்ணை நேசிப்பது, அங்கேயே இருப்பது, அது அவங்க நோயுள்ள பெற்றோர்களை பார்ப்பது, கூட இருந்து சிகிச்சை செய்வதுக்கு ஒப்பானது. ஆனால் உயிர் போகும் என்று தெரிஞ்சும் அங்கே கட்டாயமாக இருப்பது இருக்க, அது அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லது கிடையாது. அவங்க அதுக்கு முடிவாக அந்த இடத்துல இருந்து மாறி ஆகணும். எப்போ கண்டிப்பாக அவங்க இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க அந்த இடத்த மாற்றி ஆகணும், மாறி ஆகணும்.